நம்பிக்கை பேசப்படுகிறதா? கேஸ் விலை உயர்ந்து விட்டது, பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது என்று சொன்னால் அதையெல்லாம் விடுங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? உங்களுக்கு எல்லாம் லீவு, எல்லாருமே படம் பார்த்துட்டு வாங்க. இவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றியே கண்டுகொள்வது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதே இல்லை, அதற்கு தக்க தீர்வை கொண்டு வருவதே இல்லை. அதிக அளவில் இவர்கள் பேசியது பாபர் மஸ்ஜித், முத்தலாக்கு, காஷ்மீர், சிஏஏ, ஹிஜாப், ஹலால் செய்கிறார்கள், லவ் ஜிஹாத் பண்றாங்க, கொரோனா ஜிஹாத் பண்றாங்க, டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத், எல்லாத்திலும் ஜிஹாத் வந்துருச்சு. யூபிஎஸ்சி ஜிஹாத், துப்புறதுக்கு வழி இல்லை. தூணு துப்புனா கொரோனா ஜிஹாத்ங்கறாங்க. ஒரு இடம் வாங்கி போட்டா லேண்ட் ஜிஹாத், நில ஜிஹாத், காந்தா ஜிஹாத், நின்னா ஜிஹாத். ஜிஹாத்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. ஜிஹாத் என்றால் ஒரு நாட்டு மக்களை காப்பதற்காக அந்த நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் நடத்துகிற யுத்தத்திற்கு பேர் ஜிஹாத். அறப்போர். அவன் ஆயுதத்தை தூக்கி கொண்டு நமக்கு வேண்டாதவர்களை எல்லாம் வெட்டுவதற்கு பேர் ஜிஹாத். அது பயங்கரவாதம். அந்த பாவமான காரியத்தை இஸ்லாம் ஜிஹாத் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திண்டுக்கல் மாவட்டம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமூக பாதுகாப்பு மாநாட்டிலே நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்திலே பாசிச ஆட்சியும் அதனால் பாதிக்கப்படுகிற இந்தியர்கள் என்கிற கருத்தை விளக்கும் வகையில் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமது அரசமைப்பு சட்டம் குடிமக்கள் அனைவருக்குமான சம உரிமையை உறுதி செய்கிறது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாம் விரும்பிய உணவை உட்கொள்வதற்குரிய உரிமை அவருக்கு உண்டு. தாம் விரும்பிய மதத்தை தேர்வு செய்து தாம் விரும்பிய அடிப்படையில் வழிபடுவதற்குண்டான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. தாம் விரும்பிய அடிப்படையில தம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்வதற்குண்டான சம உரிமையை நாம் பெரிதிலும் மதிக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் நமக்கு உத்தரவாதம் வழங்குகிறது. நமது நாடு அனைவருக்குமான சம உரிமையை வழங்கிய போதும் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கு அரசமைப்பு சட்டம் மதிப்பு வழங்கியிருக்கின்ற போதிலும் அண்மை காலமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாஜக எப்போது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றதோ அப்போதிலிருந்து இந்திய நாட்டின் பன்மைத்துவத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. சிறுபான்மை சமூக மக்களினுடைய வழிபாட்டு உரிமை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அவர்கள் எந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதில் தலையிடுகிறார்கள். அவர்கள் அணியக்கூடிய ஆடை விஷயத்தில் சர்ச்சை செய்கிறார்கள். அவர்களின் வழிபாட்டு தலத்திற்குள்ளே புகுந்து இந்த இடம் உங்களுடைய வழிபாட்டு தலம் அல்ல என்று மறுதளித்து பேசுகிறார்கள். பல்வேறு வழிபாட்டு தலத்தை குறிவைத்து அவற்றை எல்லாம் தகர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக சிறுபான்மை சமூக மக்களினுடைய வழிபாட்டு தல பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விட்டார்கள். இப்படி ஒரு மதச்சார்பற்ற நாடாக அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடிய அனைத்து கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை பாசிசத்தை நோக்கி, ஒற்றை அதிகாரத்தை நோக்கி, சர்வாதிகாரத்தை நோக்கி பாஜக அரசு இழுத்து செல்கிறது. பாசிசம் என்று சொன்னால் அங்கே குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை மாத்திரம் முன்னிறுத்தப்படும். அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த நாட்டின் குடிமக்களே அல்ல என்று சொல்வார்கள். பாசிசம் என்பது இத்தாலியின் முசோலினியை பாசிசவாதி என்று சொல்வார்கள். ஹிட்லரில் பாசிசம் தலை தூக்கியது, ஜெர்மனியில் பாசிசம் தலை தூக்கியது. அங்குள்ள ஹிட்லர் பாசிசத்தின் அடிப்படையில் மக்களை கூறு போட்டு ஆட்சி செய்தார் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்வார்கள். இந்த நாடுகள் இத்தாலியில் நடைபெற்றது என்ன, ஜெர்மனியில் நடைபெற்றது என்ன? இன தூய்மைவாதம் பேசினார்கள். குறிப்பிட்ட இன மக்களை மாத்திரம் இவர்கள் தான் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள், இவர்களுக்கு தான் முன்னுரிமை, இந்த இனம் அல்லாத வேறு இன மக்களை நாங்கள் சமமாக நடத்த மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்து அவர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். அதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படித்தான் சர்வாதிகாரம் அங்கே தலை தூக்கியது. ஒற்றை நபருக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் வழங்கி அவர் எதை சொல்கிறாரோ அதையே வேத வாக்காக ஏற்று செயல்படுத்தி
அரசமைப்பு சட்டம் என்கிற ஒன்றையே இல்லாமல் ஆக்கி காட்டுமிராண்டித்தனங்களை கட்டமைத்து விடக்கூடிய கொடூரம் அங்கே எல்லாம் நடைபெற்றது. சர்வாதிகாரம் தலை தூக்கிய காரணத்தினால் தான் யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெர்மனியில் யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் என்றால் ஒரு நாளில் அது நடைபெற்று விடவில்லை. ஒரு மாதத்தில் அந்த காரியம் நடைபெற்று முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆரிய இனமான ஜெர்மனியில் பிறந்தவர்கள் மாத்திரம்தான் தூய்மையான இன மக்கள், யூதர்கள் அவர்கள் ஜெர்மானியர்களே அல்ல என்று இனத்தை வைத்து ஒரு நாட்டின் குடிமக்கள் யார் என்பதை தீர்மானித்தார்கள். யூதர்களை அந்நியப்படுத்தினார்கள். இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றினார்கள். அவர்களின் உரிமைகளை படிப்படியாக பறித்தார்கள். இறுதியில் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்ற அவலத்தை அரங்கேற்றினார்கள். சற்றும் குறைவில்லாத வகையில் அந்த நிலையை நோக்கித்தான் நம்முடைய நாட்டையும் அழைத்து செல்கிறார்கள். அதே பாசிச பாதையில் இந்தியாவை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான போக்கினை பாஜக அரசு கையில் எடுத்திருக்கிறது. சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கிறது. RSS சித்தாந்த குருக்களாக கருதப்படுபவர்கள், ஹிட்லரின் சகவாசத்தை கொண்டவர்கள், அங்கு நடைபெற்ற யூத இன அழிப்பை வரவேற்றவர்கள், கோல் வாழ்க்கிறதை வரவேற்றிருக்கிறார். பாருங்கள், இத்தாலியை பாருங்கள், ஜெர்மனி பாருங்கள். பல இன மக்கள், பல கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் ஒரே நாட்டில் ஒற்றுமையாக வாழ முடியாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஜெர்மன் என்று கோல்வால்கள் சொல்கிறார். அவர்கள் செய்த யூதர்களுடைய இன அழிப்பை பாராட்டி வரவேற்று பேசுகிறார். அப்படின்னா அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, அவருடைய எண்ணமட்டம் என்ன? இந்தியாவிற்கு, இந்துஸ்தானுக்கு இதில் பாடம் இருக்கிறது என்று பேசுகிறார், எழுதுகிறார். RSS சித்தாந்த குரு கோல்வால்கர் சொல்கிறார், எழுதுகிறார், ஜெர்மன்ல இந்துஸ்தானுக்கு பாடம் இருக்கிறது. என்ன பாடமாம்? பல இன மக்கள் ஒரு நாட்டில் ஒற்றுமையாக வாழ முடியாது, அவர்களை ஒரே ஒருமைப்பாட்டில் ஒன்றிணைப்பது சாத்தியமற்றது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஜெர்மனில் இந்துஸ்தானிற்கு பாடம் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா இந்தியாவில் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா வாழ முடியாது. அங்கே எப்படி இன அழிப்பு நடைபெற்றதோ, யூதர்கள் கருவறுக்கப்பட்டார்களோ, அதுபோல் இந்த நாட்டில் இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும். அதைத்தான் சொல்லாமல் சொன்னார். இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று அவர்கள் யாரை சித்தரிக்கிறார்கள்? RSS பிஜேபியினுடைய முக்கிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்தே நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பல நேரங்களில் அவர்கள் சொல்வார்கள், இந்த நாடு யாருக்கானது தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் இந்த நாட்டில் அவர்களின் புனித தலங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்தியர்கள். இந்தியர்கள்னா யார் என்பதை வரையறுக்கும் பொழுது உண்மையான இந்தியர் யார்? அவருக்கான புனித தலம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கான புனித தலம் இந்த நாட்டில் இருக்கிறதா? இல்லை. அவன் முஸ்லிம்கள் இந்தியர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கான புனித தலம் இந்த நாட்டில் இருக்கிறதா? இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள் அல்ல, இந்து மக்கள் மட்டுமே இந்தியர்கள். இந்த கருத்தை தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில கூட ஊப்பியில ஒரு அமைச்சர் தெளிவாகவே சொன்னார். மொழியை வைத்து யார் இந்தியர் என்பதை வெளிப்படுத்தினார். ஹிந்தி பேசாதவர்கள் இந்தியாவை விட்டே சென்று விடுங்கள் அப்படின்னார். அப்படின்னா என்ன? ஹிந்தி பேச தெரியாட்டி நீங்கள் இந்தியரே அல்ல. சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் H. ராஜா பேசினார். தமிழர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் தமிழர்களே அல்ல அப்படின்னார். அப்ப முஸ்லிம்கள் தமிழர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அல்ல. கிறிஸ்தவன் ஒரு நாடாரா இருப்பாரு, அவருக்கு தாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மத நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையாக இருக்கிற காரணத்தினால் அவர் நாடாரா இருந்தாலும் அவர் தமிழர் அல்ல. இதுதான் இவங்க சித்தாந்தம். அப்ப தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகிற முஸ்லிம்களை அந்நியப்படுத்துவது, தமிழ் பேசுகிற கிறிஸ்தவ மக்களை அந்நியப்படுத்துவது, இவங்க எல்லாம் தமிழர்களே அல்ல என்று ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவது.
இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் கழிப்பது. இவர்களுக்கான புனிதத்தனம் இந்த நாட்டில் இல்லை, ஆகவே இவர்கள் இந்தியர்களே அல்ல, கழிப்பது. இந்த பிரச்சாரத்தை திரும்ப 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 செய்து முஸ்லிம்கள் அவங்க இந்திய நாட்டின் பூர்வ குடிமக்கள் கிடையாது, அவங்க இரண்டாம் தர குடிமக்கள், மூன்றாம் தர குடிமக்கள். ஒரு இந்துவுக்கு வழங்கப்படுகிற உரிமை, சம உரிமை ஒரு முஸ்லிமுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஒரு கிறிஸ்துவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த நிலையை நோக்கி நாட்டை அழைத்து செல்கிறார்கள். நாம் இதனை கற்பனையாக சொல்லவில்லை. இந்த நாட்டில் கடந்த சில 10 ஆண்டுகளாக இந்திய நாட்டில் பேசும் பொருளாக இருப்பது எது? மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகிறதா? நாடாளுமன்றமாக இருக்கட்டும், பொதுவெளியில் நடைபெறக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகள் என்னவோ அது பேசப்படுகிறதா? முஸ்லிம்களின் நம்பிக்கை பேசப்படுகிறதா? முஸ்லிம்களின் வழிபாட்டு முறை பேசப்படுகிறதா? அவர்களின் ஆன்மீக சடங்கு சம்பிரதாயங்கள் பேசப்படுகிறதா? கேஸ் விலை உயர்ந்து விட்டது, பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது என்று சொன்னால் இவர்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு சினிமா படத்தை எடுத்து அதை விளம்பரப்படுத்துவாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் எங்க பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது, கேஸ் விலை உயர்ந்து விட்டதுன்னு கேட்டா அதையெல்லாம் விடுங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தீங்களா, பார்க்கலையா, உங்களுக்கு எல்லாம் லீவு, எல்லாருமே படம் பார்த்துட்டு வாங்க. ஏன் முஸ்லிம் வெறுப்பை விதைக்க வேண்டும், அதற்காக வேண்டி. அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயர்ந்து விட்டதே அப்படின்னு சொன்னை அதை பற்றி கேள்வி எழுப்பினால் அப்போது இவர்கள் என்ன சொல்வார்கள்? லவ் ஜிஹாத் நடக்குதுங்க, என்னங்க மருந்து விலை உயர்ந்து விட்டதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவா இப்ப பிரச்சனை? முஸ்லிம்கள் லவ் ஜிஹாத் செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாத ஒண்ணு. எல்லாரும் தான் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எல்லாரும் தான் மதம் மாறி கல்யாணம் பண்றான். முஸ்லிம்கள் மட்டுமா மதம் மாறி கல்யாணம் செய்கிறார்கள்? மதம் மாற்றி திருமணம் செய்வது நம்ம நாட்டில் இயல்பா நடைபெறுகிறது, அவரவர்களின் விருப்பத்தின் பேரில் நடைபெறக்கூடிய ஒன்று. முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்த எத்தனையோ பல சினிமா நடிகர்களை நம்மால் சொல்ல முடியும், அரசியல்வாதிகள் பிரபலியங்களை சொல்ல முடியும், பிஜேபியில் உள்ள முன்னாள் அமைச்சர்களை பட்டியலிட முடியும். முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்தவர்கள் அவங்க எந்த ஜிஹாது பண்ணாங்க? முஸ்லிம் பெண்கள்கிட்ட வந்து அவர்கள் செய்த ஜிஹாது எது? ஒரு முஸ்லிம் ஆண் இந்து பெண்ணை, முஸ்லிம் அல்லாத பெண்ணை திருமணம் செய்து விட்டால் அதற்கு பேர் லவ் ஜிஹாத். அதுவே ஒரு இந்து நபர் ஒரு முஸ்லிம் பெண்ணையோ கிறிஸ்தவ பெண்ணையோ திருமணம் செய்து விட்டால் அதற்கு பேர் என்ன? அதுக்கு பேர் இல்லை, அது இயல்பா நடைபெற்ற திருமணம். இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் இல்லையா? அண்மையில் கூட இவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைத்து வந்த தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்த பவன் கல்யாண் யாரு? அவர் எந்த மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்தார்? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவர் பண்ணது என்ன? அவரை தனப்பா நீங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அழைத்து வந்து பேச விட்டீங்க, முஸ்லிம் வெறுப்பை கக்கினீர்கள். அப்ப அவர் தன்னுடைய மதம் சாராத வேறு ஒரு மதத்தை சார்ந்த பெண்ணை, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரே, அதற்கு பேர் என்ன? அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை பத்தி பேச மாட்டாங்க. அத்தியாவசிய விலை பொருட்கள், மருந்து பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன லவ் ஜிஹாதி என்பார்கள். எங்க வெங்காய விலை உயர்ந்து விட்டது, தக்காளி விலை உயர்ந்து விட்டது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது என்று சொன்னால் ஹலால் பண்ணுகிறார்கள் தெரியுமா? இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றியே கண்டுகொள்வது கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதே இல்லை, விவாதிப்பதே இல்லை, அதற்கு தக்க தீர்வை கொண்டு வருவதே இல்லை. இவங்க பேசுறது எல்லாம் இந்த 10 ஆண்டு காலமாக அதிக அளவில் இவர்கள் பேசியது பாபர் மஸ்ஜிது, முத்தலாக்கு, காஷ்மீர், சிஏஏ, ஹிஜாபு, ஹலால் பிரச்சனை, ஹலால் செய்கிறார்கள், லவ் ஜிஹாத் பண்றாங்க, கொரோனா ஜிஹாத் பண்றாங்க, டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத், எல்லாத்திலும் ஜிஹாத் வந்துருச்சு. ஒரு முஸ்லிமானவன் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் அதுக்கு ஒரு பேர் ஜிஹாத். தமிழ்நாட்டு தேர்வாணையம் நடத்தக்கூடிய பரீட்சையில போய் பங்கெடுத்தா அது டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத். மத்திய அரசு நடத்தக்கூடிய அது சார்ந்த பணிகளில் பங்கெடுப்பதற்கான படிப்பை தேர்வு செய்தால் அது யூபிஎஸ்சி ஜிஹாத். துப்புறத்துக்கு வழி இல்லை, தூணு துப்புனா கொரோனா ஜிஹாத். ஒரு இடம் வாங்கி போட்டால் லேண்ட் ஜிஹாத். உங்களுக்கு திண்டுக்கல்ல எங்கேயும் இடம் இருக்கா? இடம் வாங்கி போட்டிருப்பீங்களா? அதுக்கு பேர் இடம் வாங்கல, நீங்க எல்லாம் லேண்ட் ஜிஹாத் பண்ணிட்டீங்க, லேண்ட் நில ஜிஹாத்.
நம்ம எது பண்ணாலும் உட்கார்ந்தா ஜிஹாது, நின்னா ஜிஹாது. ஜிஹாதுன்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. ஜிஹாது என்றால் ஒரு நாட்டு மக்களை காப்பதற்காக அந்த நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் நடத்துகிற யுத்தத்திற்கு பேர் ஜிஹாத், அறப்போர். அப்படி இஸ்லாமிய அரசு நபிகள் நாயகம் அமைத்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அரசு செய்த யுத்தத்திற்கு பேர் தான் ஜிஹாத். அவன் ஆயுதத்தை தூக்கி கொண்டு தமக்கு வேண்டாதவர்களை எல்லாம் வெட்டுவதற்கு பேர் ஜிஹாத். அது பயங்கரவாதம். அது யார் செய்தாலும் அந்த பாவமான காரியத்தை இஸ்லாம் ஜிஹாத் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனா இவர்கள் முஸ்லிம்களின் மீது தவறான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தகைய கருத்துக்கள்ல ஈடுபடுவதை பார்க்கும். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? ஏன் இப்படி முஸ்லிம்களை குறிவைத்து மக்கள் நலனை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை மையப்படுத்தி இவர்களுடைய அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்ப அண்மையில் இவர்கள் எடுத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் இன்றைய தினம்லாம் பத்திரிகையில 2 நாட்களா நீங்க பத்திரிகையில பார்க்கலாம். நமது நாட்டின் அரசமைப்பு சட்ட முகவுரையில 2 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அது தேவையற்றது. அந்த 2 வார்த்தைகளுக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தமே இல்லை. அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில், முகவுரை என்பது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான பகுதி, மாற்றவே முடியாத பகுதி. அதுதான் நம்முடைய நாட்டின் இறையாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. அந்த முகவுரையில் 2 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று என்ன? மதச்சார்பற்ற, செக்யூலரிசம். இன்னொன்று சமத்துவ, சோஷலிசம். இதை பற்றி ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆண்டு விழாவின் போது ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லுகிறார், நம்முடைய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற என்கிற வார்த்தை தேவையில்லை, அதனை நாம் நீக்கிவிடலாம். சமத்துவ என்கிற அந்த வார்த்தையும் தேவையில்லை, அதனையும் நாம் நீக்கிவிடலாம். ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு. சொல்லி வச்ச மாதிரி பிஜேபி அமைச்சர், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களின் ஆளுநர், பிஜேபி கட்சியை சார்ந்த முக்கிய ஆட்கள், முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லி வைத்தால் போல் பேசுகிறார்கள். ஆமாம், அம்பேத்கர் நமக்கென்று வடிவமைப்பு செய்து தந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்த 2 வார்த்தை இல்ல. மதச்சார்பற்ற வார்த்தை இல்ல, சமத்துவ என்கிற வார்த்தை இல்ல. எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி தான் இந்த 2 வார்த்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அரசமைப்பு சட்டத்திலிருந்து இந்த 2 வார்த்தையும் நீக்கிவிட வேண்டும். இப்ப இவர்கள் செய்திருக்கிற புதிய பிரச்சாரம் உங்க நோக்கம் விளங்கிருச்சா? மதச்சார்பற்ற வார்த்தையை தூக்கணுமா? மதச்சார்பற்ற வார்த்தை நமது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றதற்கு என்ன காரணம்? நம்முடைய நாட்டிற்கென்று, அரசுக்கென்று ஒரு மத நம்பிக்கை இருக்கக்கூடாது. குடிமக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம், தனித்தனி நபர்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அரசு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது மத நம்பிக்கை வேறு, அரசு நிர்வாகம் வேறு. அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்திற்கென்று எந்த மத நம்பிக்கையும் இல்லை. எல்லா மதங்களும் சமம். இத மதச்சார்பற்ற. மதச்சார்பற்ற வார்த்தைக்கு பொருள் என்ன, விளக்கம் என்ன? எல்லா மதமும் சமம். அரசை பொறுத்தவரை, மாநில அரசை பொறுத்தவரை, மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா மத நம்பிக்கையும் சமமாத்தான் நாங்க நடத்துவோம். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரத்யேகமான மதம் முக்கியமானது அல்ல. எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணுதான், சமம் தான். அனைவரையும் சமமாக நடத்துவோம். இத மதச்சார்பற்ற. இதுல என்ன பிரச்சனை? இந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று இப்போது புது குரலை எழுப்பக்கூடிய நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் முதலில் எழுப்புகிறது, பாஜகவில் உள்ள அமைச்சர்கள் எழுப்புகிறார்கள், அவர்களின் அடியாட்கள் எழுப்புகிறார்கள். மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை தூக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நாட்டை, இந்த இந்திய தேசம், இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. மதச்சார்புள்ள நாடாக, இன்னும் தெளிவாக நேரடி வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். இந்திய நாட்டின் மதம் இந்து மதம். அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு தான் முன்னுரிமை. அவர்கள் தான் பூர்வக்குடி மக்கள். இந்து மதம் அல்லாத பிற மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்க, நீ அமைதியா ஓரமா ஒதுங்கி இருந்துக்க, உனக்காக வேண்டிய உரிமை கேட்டாலும் நீ போராடக்கூடாது, நாங்கள் தருவதை வைத்து பிழைத்துக் கொண்டே இரு. அதை தனக்கு சொல்லாம சொல்ல வராங்க.
அதே போல சோசியலிசம் என்றால் என்ன? சமத்துவம், எல்லாரும் சமமா, அனைவருக்கும் சம உரிமை. ஒரு இந்துவுக்கு என்ன நீதியோ அதே நீதி முஸ்லிமுக்கு உண்டு, அதே நீதி கிறிஸ்துவுக்கு உண்டு, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவருக்கு உண்டு. மத நம்பிக்கைகள் வேறுபடுவதாலோ, கலாச்சாரம் வேறுபடுவதாலோ, மொழி வேறுபடுவதாலோ நாங்க பாரபட்சம் காட்ட மாட்டோம். தமிழ் பேசுபவருக்கு ஒரு நீதி, மலையாளம் பேசுறவருக்கு இன்னொரு நீதி சொல்ல மாட்டோம். அனைவருக்கும் ஒரு நீதி. நீ எந்த மொழி பேசினாலும், முஸ்லிமுக்கு ஒரு நீதி, இந்துவுக்கு ஒரு நீதி கிடையாது. நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அனைவருக்கும் சம நீதி. அதான் சோசியலிசம். அந்த வார்த்தையை நீக்கணும். நீங்க ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும். மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை நீக்கணும், சமத்துவ அந்த வார்த்தையை நீக்கணும். அப்படின்னா என்ன? சமத்துவம்லாம் இருக்கக்கூடாது, படிநிலைகள் இருக்கணும். இந்து மதத்தில் எப்படி சாதிய படிநிலைகள் இருக்கிறதோ அது போல இந்திய குடிமக்களிலும் படிநிலைகள் இருக்க வேண்டும். இந்துவுக்கான உரிமை வேறு, முஸ்லிமுக்கான உரிமை வேறு, ஒரு கிறிஸ்துவுக்கு வழங்கப்படுகிற உரிமை வேறு. அனைவருக்கும் சம உரிமை அல்ல. தெளிவா சொல்றாங்க. ரெண்டு வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு யாரை கொண்டு வருகிறார்கள்? அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை வடிவமைக்கும் போது இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லை. எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி தான் அதை கொண்டு வந்தாங்க, இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்தாங்க. சரிதான். அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை உருவாக்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகள் இல்லை. ஏன் இல்லை? அவர் இந்த இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாரா? அம்பேத்கருடைய கருத்தாக்கம், அம்பேத்கருடைய சிந்தனை அப்படி இருந்ததா? எங்கேயாவது அப்படி சொன்னாரா? இந்த இந்திய நாடு மதச்சார்புள்ள நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா? சமத்துவம் இருக்கக்கூடாது, பாரபட்சமா தான் நடத்தப்பட வேண்டும் அப்படி சொன்னாரா? அவருடைய எண்ணம் அதுவல்ல. நாடு பிளவுபட்ட போது, நமது நாட்டிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முற்பட்ட பொழுது சட்டத்தின் கூறுகள் அனைத்தையும் சமநீதியின் அடிப்படையில் தான் அவர் எழுதினார். அவருடைய குழு அப்படித்தான் வடிவமைத்தது. எந்த சட்டங்களையும் நீங்க பாரபட்சம் பார்க்க இயலாது. சட்டத்தின் முகவுரையில் இல்லாவிட்டாலும் பல்வேறு பகுதிகளில் இந்த நாட்டிற்கென்று ஒரு மதம் இல்லை, எல்லா மத மக்களும் அரசமைப்பு சட்டத்தின்படி சமம், இந்த வாசகம் பல்வேறு நமது சட்டத்தின் கூறுகளில் இருக்கிறது. அம்பேத்கர் தெளிவாகவே அவற்றை கொண்டு வந்தார். பிறகு ஏன் முகவுரையில் அதனை கொண்டு வரவில்லை? அந்த நேரத்தில், பிளவுபட்ட நேரத்தில் மதத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடைபெறுகிறது. முஸ்லிம்களை காட்டி கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்படியான நேரத்தில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நேரடியாக கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்கிற பிரச்சனையை கவனத்தில் கொண்டுதான் அந்த வார்த்தைகளை தவிர்த்தாரே ஒழிய முகவுரையில் கொண்டு வருவதைத்தான் தவிர்த்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த கூறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே பாரபட்சம் இருக்காது. முஸ்லிமுக்கு ஒரு நீதி, இந்துவுக்கு ஒரு நீதி, அப்படி அல்ல. எல்லாருக்கும் ஒரே நீதி. நமது நாட்டின் மதம் இந்து மதம் எங்கேயும் அறிவிப்பு செய்யப்படவில்லை. நாட்டிற்கென்று எந்த மதமும் இல்லை, எல்லா மத நம்பிக்கை கொண்டவர்களும் சமம். இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். இவங்க திடீர்னு அம்பேத்கர் தூக்குறதுக்கு என்ன காரணம் தெரியுதா? தேவைன்னா அம்பேத்கர் எடுப்பாங்க, தேவைன்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பார்கள், தேவை என்றால் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவார்கள், அதில் முஸ்லிம்கள் மீதான வன்ம பிரச்சாரத்தை செய்வார்கள். ஆன்மீகம்ங்கிற பேர்ல முஸ்லிம்களின் மீது வன்மத்தையும் அவதூறையும் பரப்புவார்கள். அம்பேத்கருக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த RSSக்கும் அது கிளை பரப்பி இருக்கிற சங் பரிவார அமைப்புகளுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? திடீர்னு அம்பேத்கர் 2 நாளா, இந்த 2 நாட்களாக RSSும் சரி, பாஜக அமைச்சர்களும் அதன் அமைப்புகளை சார்ந்த முக்கிய தலைவர்களும் சரி, அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இல்லாத வார்த்தைகள் நமக்கு வேண்டாம், அந்த 2 வார்த்தைகளையும் தூக்கியாக வேண்டும், அம்பேத்கர் விரும்பிய சட்ட புத்தகத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரே அம்பேத்கர் அம்பேத்கர் புகழார். திடீர்னு அம்பா உங்களுக்கு இவ்வளவு பாசம்? அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் அவரை மதித்தீர்களா? வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா? மதித்தீர்களா? ஏனைய கட்சிகளை விடுங்க, காங்கிரஸ் விடுங்க, காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். நீங்க இப்ப ரொம்ப அம்பேத்கருக்கு நாங்கள் தான் உரிமைப்பட்டவர்கள் என்பதை போல் தூக்கி கொண்டாடுகிறீர்களே. உங்களுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வாழ்ந்த காலத்துல RSS தலைவர்களோடு அவர் ஒட்டு உறவும் வைத்திருந்தாரா? அம்பேத்கர் வைத்திருந்தாரா? ஒருபோதும் கிடையாது. காங்கிரஸில் உள்ள பல்வேறு தலைவர்களோடு உறவை வைத்திருந்தவர், பல கருத்துக்களில் முரண்பட்ட போதிலும் நட்புறவை பேணியவர். RSSின் எந்த தலைவரோடும் அம்பேத்கர் அவர்கள் நட்புறவை பேணியதே கிடையாது.
அந்த RSS அம்பேத்கரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன? அதே வேளையில் இந்த அம்பேத்கர் தான் சொன்னார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், காரணம் என்னுடைய பிறப்பு என் கையில் இல்லை, ஆனால் நிச்சயம் நான் ஒரு இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார். சொன்னபடியே தன் மரணத்திற்கு முன்பாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பலரையும் தன் ஆதரவாளர்கள் பலரையும் திரட்டிக் கொண்டு இந்து மதத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்வதாக தெளிவாக அறிவிப்பு செய்தார். இந்த விஷயத்தில் நீங்க அம்பேத்கரோட உடன்படுறீங்களா? இந்து மதத்தில் உள்ள சாதிய படிநிலைகளை அடியோடு வெறுத்தார். அதுல நீங்க அம்பேத்கரோட உடன்படுகிறீர்களா? இன்னும் தெளிவான வார்த்தையில் சொன்னார், இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையுமையானால், பாருங்க, இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையுமையானால் அது இந்த இந்திய நாட்டிற்கே பேரழிவாக அமையும். ஆகவே அப்படியான ஒரு சூழல் உருவானால் அதனை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். இதான் அம்பேத்கருடைய கனவு. இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இந்து ராஷ்டிரமாக இந்து ராஜ்யமாக இந்த இந்திய நாடு மாறிவிடக் கூடாது என்றுதான் அம்பேத்கர் நினைத்தார். அதைத்தான் நம்முடைய புத்தகங்களில் எழுதினார். உங்களோடு எல்லா விதத்திலும் முரண்படக்கூடிய அம்பேத்கரை இவர்கள் கையில் தூக்கி வைத்துக் கொண்டு இப்போது சொல்கிறார்கள் மதச்சார்பற்ற வார்த்தையை தூக்கணும். எவ்வளவு பெரிய நாடகம்! ஏன் தூக்கணும்? அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நீங்கள் பாடுபட்டீர்களா? ரத்தம் சிந்தினீர்களா? ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பதற்கு இப்போது சொல்லக்கூடிய RSS, இப்போது சொல்லக்கூடிய பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் சுதந்திரத்தின் போது உங்களுடைய பங்களிப்பு என்ன? பிஜேபி சுதந்திர போராட்டம் நடைபெறக்கூடிய காலத்தில் இல்லைன்றுவாங்க. சரி, RSS இருந்துச்சா இல்லையா? 1925 இருந்து நீங்க இருக்கிறீங்கல்ல, சுதந்திர போராட்டம் நடைபெறும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஒரு கல்ல கூட அப்புறப்படுத்தாதவர்கள் இவர்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக சிறு துரும்பை கூட நகர்த்தாதவர்கள் RSS வகைராக்கள், சங் பரிவார அமைப்புகள். இந்த தேசம் ஒரு முழு தேசமாக உருவாவதற்கு எந்த உழைப்பையும் செய்யாதவர்கள். இவங்க சொல்றாங்க இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது, மதச்சார்புள்ள நாடா மாறணும். மதச்சார்பற்ற வார்த்தையை அரசமைப்பு சட்டத்தின் முகமுறையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் நீங்கள் மட்டுமா? இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமியர்கள். எல்லாரும் ரத்தம் சிந்தினார்கள், எல்லாரும் உழைப்பு செய்தார்கள். எங்கள் சதவீதத்தை விட அதிகமாக இந்த நாடு உருவாவதற்கு, ஆங்கிலேயனை விரட்டியடிப்பதற்கு எங்கள் இன்னுயிரை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்படி உள்ள நம்மை ஓரம் கட்டுவதற்கு இவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். முஸ்லிம் வெறுப்பு என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் யாரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. ஆன்மீக மாநாடு, அவங்கவுங்க மத நம்பிக்கையின் அடிப்படையிலான மாநாடுகளை, கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. தமிழகம் எங்கும் அப்படி நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கிறது. யார் என்ன பிரச்சனை பண்ணாங்க? இதே முருகனுக்கு பழனியில தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. சமயபுரத்துல கோவில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது, பிரச்சனை இல்லை. மதுரையில சித்திரை திருவிழா நடைபெறுகிறது, எந்த முஸ்லீமும் அங்க போய் நின்று பிரச்சனை பண்றதில்லை, எந்த கிறிஸ்துவும் அங்கே போய் நின்று கொண்டு பிரச்சனை செய்வதில்லை. கள்ளழகர் ஆட்சியில் இறங்கக்கூடிய நிகழ்வு வெகு விமரிசையாக மதுரையில் கொண்டாடப்படுகிறது. அங்கே எல்லாம் மத வெறுப்போ, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு முழக்கங்களோ, பள்ளிவாசல் கிட்ட வரும்போது கோஷம் போடுறதோ, பன்றி இறைச்சியை தூக்கி பள்ளிவாசல்களில் வீசுவதோ நடைபெறுவதில்லை. துளுக்கணை வெட்டு, துளுக்கட்சியை கட்டு, இந்த கோஷம் எல்லாம் இல்ல. அங்க இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர்ல தேரோட்டம் நடைபெறுகிறது ஆண்டுதோறும். என்ன பிரச்சனை நடந்துச்சு? கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒருக்க மகாமகம் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கிறார்கள். அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? வேளாங்கண்ணியில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அங்க எந்த இந்துவாவது போய் பிரச்சனை பண்ணாரா? இல்ல. முஸ்லிம்கள் வருஷத்துக்கு 2 பெருநாள், நோன்பு பெருநாள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள், ஹஜ் பெருநாள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை. இந்த சங் பரிவார அமைப்புகள் தான் எல்லோருக்கும் பிரச்சனை. முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி நடத்துகிறார்கள். நடத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆன்மீகத்தை பத்தி மணிக்கணக்கா பேசுங்க, அதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு?
உங்க நம்பிக்கை மக்கள் மத்தியில் சொல்வது நல்லது தானே. ஆனால் இவர்கள் செய்தது அதை மட்டுமா? ஆன்மீக மாநாடு என்று சொல்லி மக்களை அழைத்து முருக பக்தர்கள் மாநாடு என்கிற தலைப்பை வைத்துக் கொண்டு அதில் பேசப்பட்ட விஷயங்களை பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க முஸ்லிம் வெறுப்பு. அழைக்கும் போதை எப்படி அழைக்கிறார்கள்? இந்துக்களே ஒன்று திரண்டு வாருங்கள், இந்துக்களே ஓரணியில் திரண்டு நிற்போம், குன்றத்தை காப்போம் அப்படிங்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி, முஸ்லிம்கள்லாம் அந்த மலையை பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இவங்க ஒரு கற்பனையை உருவாக்கி இல்லாத ஒரு எதிரியை உருவாக்குறாங்க. சண்டை போறது எப்படி சண்டை போடணும்? நெஜ எதிரி இருந்தா அவனோட சண்டை போடலாம். நெஜ எதிரின்னு இங்க யாருமே இல்லை. முஸ்லிமை எதிரியாக கட்டமைப்பு செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் எதை செய்தார்களோ அதை தமிழ்நாட்டில் செய்ய முனைகிறார்கள். அதற்கு முருக பக்தர்கள் மாநாடு என்பதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். குன்றத்தை காக்க எல்லோரும் ஓரணியில் திரண்டு வாருங்கள். குன்றத்துக்கு என்ன பிரச்சனை சொல்? திருப்பரங்குன்றம் காணாம போயிடுச்சா? அந்த மலை காணாம போயிடுச்சா? யாரும் முஸ்லிம்கள் தூக்கி பாய்மார்கள் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அது இவ்வளவு வருஷமா என்னென்ன எந்த இடத்துல எது இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கத்தானப்பா செய்யுது. மேல தர்கா இருந்துச்சு, சிக்கந்தர் தர்கா இருக்கத்தான் செய்யுது, போறவன் போயிட்டு வர்றான். கீழே கோயில் இருக்கு, கோயில் இருக்கத்தான் செய்யுது. அந்த நம்பிக்கையுடையவர்கள் சென்று வருகிறார்கள். உனக்கு என்ன பிரச்சனை? குன்றத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? குன்றத்தை பாதுகாக்க எல்லோரும் வாருங்கள். என்ன திடீர்னு இந்த முழக்கம் ஏன் வருகிறது? அதுல அண்ணாமலை பேசுறார், பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசுறார். என்ன பேசுறாரு? ஆல்ரெடி அந்த மாநாட்டிலேயே அண்ணாமலை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஷெட்யூல். தற்போதைய பாஜக மாநில தலைவர் திருநெல்வேலியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர் பேசுறதுக்கு நேரமே இல்லை, ஷெட்யூல்டே அவருக்கு கொடுக்கல. இதை இந்து முன்னணி அமைப்பு அவர்களுக்கு சொல்கிறது. பவன் கல்யாண் காரு வர்றாரு, பவன் கல்யாண் அவர் வர்றாரு, அவர் பேசுவாரு, நம்ம அண்ணாமலை பேசுவாரு, நீங்க சிறப்பு பார்வையாளராக வந்துட்டு போங்கிறாங்க. தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிட்டாரு? அப்படின்னா நீங்க சிறப்பா நடத்துங்க, நான் வரல, நான் பேசவில்லை என்றால் வரவில்லைங்கிறார். நான் வரல, நீங்க சிறப்பா நடத்துங்க, மாநாடு வெற்றிகரமாக முடிய நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் சொல்லிட்டு ஒதுங்குறார். அதற்கு பிறகுதான் சரி நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க வாங்க, ஏன்னா பாஜகவின் மாநில தலைவரா இருக்கிறார், வராட்ட பெரிய பேசுபொருளாயிரும், நீங்களும் வாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் அவருக்கும் கொடுக்குறாங்க. அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னார்? முருக பக்தர்கள் மாநாடு, முருகனை பத்தி பேசுங்க, நீங்க நம்புகிற கடவுளை பற்றி உங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி தாராளமா பேசுங்க, பேசுற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. ஒரு முஸ்லிமுக்கு இருப்பதை போல, ஒரு கிறிஸ்துவுக்கு இருப்பதை போல ஒரு இந்துவுக்கும் இருக்கிறது. யாருக்கும் உண்டான உரிமையை மறுக்க இயலாது. முஸ்லிமுக்குள்ள ஒரு உரிமையை ஒரு இந்து மறுக்க இயலாது, இந்துவுக்குள்ள உரிமையை ஒரு முஸ்லிமோ கிறிஸ்தவரோ மறுக்க முடியாது. அனைவருக்கும் சம உரிமை. ஆனா இவங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை சொல்றாரு, முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 2050க்குள் இவங்க கணக்கு பண்றாங்க, 2050க்குள் உலகளாவிய அளவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை தற்போது இருப்பதை விட பன்மடங்கு அதிகரித்து விடும். இதுக்கும் முருகனுக்கு என்னப்பா சம்பந்தம்? முருகன் இது குறித்து கவலைப்படுறாரா? முருக பக்தர்கள் மாநாடுக்கும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதற்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அந்த மாநாட்டில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை பற்றி பேச்சு ஏன் வருகிறது? நம்ம உண்மையில் அதிகரிக்கிறோமா இல்லையாங்கிறது வேறு. அவங்க கண்ணுக்கு அல்ல அப்படி காட்டுறோம், அதிகரிச்சுட்டே வர்ற மாதிரி காட்டுறோம். நம்ம வழிபாட்டு தலங்கள் பெருகிக் கொண்டே செல்வதை போல் அல்லாஹ் காட்டுறான் போல. அவர் அங்கு சொல்றார், முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதுக்கும் முருக பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கூடுதலாக சொல்கிறார், இனிமேல் ஒருவரும் மதம் மாறக்கூடாது, மதம் மாறியவர்கள் அனைவர்களும் திரும்பி இந்து மதத்திற்கே வந்து விடுங்கள். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லுதா? நம்ம அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டில் ஒருவர் தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யக்கூடாது என்று சொல்கிறதா? ஒரு முஸ்லிமே இந்து மதத்தின் சடங்கு சம்பிரதாயம் பிடிச்சு இந்துவா மாறுறாரு, அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. சரியா தவறா என்பது விவாதத்திற்குரியது. அந்த உரிமை அவருக்கு உண்டு. ஒரு இந்து முஸ்லிமாக மாற இயலுமா? அந்த உரிமை உண்டு. யாரும் தாம் விரும்பிய மதத்திற்கு மாறுவதை தடுக்க முடியாது. அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிய உரிமையை பறிக்கும் வகையில் அவர்கள் பேசுகிறார்கள். யாரும் மதம் மாறக்கூடாது, மதம் மாறியவர்கள் திரும்பி வாங்க, நம்மளை எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அவங்க பாருங்க, நம்ம எல்லாம் மதம் மாறியவர்கள் தானே, நீங்க எல்லாம் இந்து மதத்துக்கே வாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் நாங்க மதம் மாறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது போன்ற ஒரு மாநாட்டில் இந்து மக்களை எல்லாம் நாங்க சொல்றோம், எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருங்கிறோம். பிரச்சனை பண்ணுவீங்களா இல்லையா? மதம் மாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டா போதும், ஒரு பாய் போய்
கடை வீதியில இந்தாங்க நோட்டீஸ் கொடுங்க, படிங்க. சிகரெட் குடிப்பதை பற்றி, அதன் தீங்குகளை பற்றி, போதை பொருட்கள் பயன்படுத்துவதின் தீங்குகளை பற்றி இருக்கும். அந்த நோட்டீஸை கொடுப்பாரு. முஸ்லிம் குல்லா போட்டு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. மதுரை ஆதீனம் ஸ்டைல்ல வந்துருவார். அல்லான்னு சொன்னாரு, குல்லா போட்டிருந்தாரு, என்ன காரை ஏத்தி கொல்ல பார்த்தாங்க. மதுரை ஆதீனம் சொன்னார்ல, இப்ப அவர் மேல் கேஸ் போட்டுருச்சு காவல்துறை. இப்படித்தான் போடணும், உரிய கடும் வழக்குல போடணும். தமிழ்நாட்டில் மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட யார் துணிந்தாலும், அவர்கள் எந்த உயர்நிலையில் இருந்தாலும் பாரபட்சமின்றி கடும் வழக்கில் குற்றத்தை பதிவு செய்யும். எவ்வளவு பெரிய பொய்! இவங்க வேகமா போய் குறுக்க வந்த கார்ல முட்டிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி காசு பணத்தையும் பறித்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குல்லா போட்டு வந்தார், உள்ள அல்லா அல்லான்னு சொன்னாரு, ஏன்னா காரை ஏத்தி கொல்ல பார்த்தாரு. குல்லா அல்லா கொல்ல இப்படின்னு வந்த உடனே அடிச்சு விடுறது ஒரு கதையை. இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள். அப்போ ஒரு பாயை குல்லா போட்டுக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டா கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். சொல்வீங்களா இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே, அப்பட்டமா அவ்வளவு பேர் பங்கெடுக்கிற ஒரு மாநாட்டில் மதம் மாறுங்கள். இந்து மதத்திலிருந்து யாரும் வேறு மதத்திற்கு சென்று விடக்கூடாது. வேறு மதங்களில் மாறி சென்றவர்கள் இந்து மதத்திற்கு திரும்ப வாருங்கள். அழைப்பு விடுத்தீர்களா இல்லையா? இதற்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? எங்களை மதம் மாறும்படி நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்கள் விரும்பிய மதத்தை தேர்வு செய்வதற்கு உண்டான உரிமையை அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு உறுதி செய்கின்ற பொழுது அந்த உரிமை பறிக்கிற வகையில் நீங்க எப்படி பேசலாம்? அப்ப இவர்கள் எதை எடுத்தாலும் மதவெறுப்பு பார்வையில் தான். அதை வச்சு எப்படி ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனையை உருவாக்கலாம், முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை எப்படி விதைக்கலாம். காஷ்மீர்ல பஹல்காம் பகுதியில் தாக்குதல் நடைபெற்றது. 28 பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த படுபாதக செயலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் யார் இன்று வரையிலையும் கண்டறியப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்படணுமா இல்லையா? எவனா இருந்தாலும், எந்த அயோக்கிய பயலா இருந்தாலும், அவன் எந்த நிலத்தில் இருந்தாலும், நம்ம நாட்டுக்குள்ள வந்து 28 இந்திய மக்களை கொன்றுவிட்டு சென்றிருக்கிறான், படுபாதக செயலில் ஈடுபட்டிருக்கிறான். அந்த கொலையாளிகள் பயங்கரவாதிகள் யார் என்று கண்டறிந்து நாடு மக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் தூக்கிலேற்ற வேண்டும். அதை செய்யல. சம்பவம் நடந்ததும் அந்த மறு வினாடியிலிருந்து இவர்கள் செய்கின்ற பிரச்சாரம் என்ன தெரியுமா? முஸ்லிம் வெறுப்பு. பார்த்தீர்களா? பஹல்காம் இதையும் அந்த மாநாட்டில் பேசுறாங்க. பஹல்காம் தாக்குதல் திட்டமிட்டு நம்முடைய மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். குறிப்பிட்ட ஒரு சமூகம் நம்முடைய மதத்தின் மீது தாக்குதலை தொடுப்பதற்கு தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அப்படிங்கிறாங்க. பயங்கரவாதியை தனியா பிரிச்சு பார்க்காம ஒரு சமூகத்தோட தொடர்பு படுத்தி மதத்தின் மீது தாக்குதல் என்று சொல்லி இரு மத மக்களுக்கு மத்தியில ஏன் பிரிவினை உண்டாக்க பாக்குறீங்க? அந்த நேரத்திலேயே சமூக வலைத்தளங்களில் இவர்கள் என்ன எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்தார்கள்? அவங்க வந்தாங்க, இந்துவான் கேட்டு கேட்டு கொலை செய்தார்கள், பெயரை கேட்டார்கள், பேண்டை கலற்றும்படி சொன்னார்கள், ஆடையை கலற்றும்படி சொன்னார்கள். இவ்வளவு கதை கத்னா செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பார்த்து பார்த்து கொலை செய்தார்கள் என்று சமூக வலைதளத்தில் அவ்வளவு பொய். ஆனால் அந்த சம்பவத்தில் ஆதில் ஹுசைன் என்கிற ஒரு முஸ்லிமும் அந்த 27 பேரை காப்பாற்றுவதற்கு பாடுபட்டு அங்குள்ள பல பெண்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரை துறந்திருக்கிறார். அத பத்திரிகையில் ஓரமா அவர் ஆதில் ஹுசைனா போயிட்டார்ல, அதனால அவருக்கு என்ன குதிரை ஓட்டி பேர் வராது. 27 இந்து மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஒரு குதிரை ஓட்டியும் கொல்லப்பட்டு விட்டார். அவை அந்த குதிரை ஓட்டினான்னு பார்த்தா ஆதில் ஹுசைன் முஸ்லிம். ஒரு பாய் அதில் செத்திருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அவன் மதத்தை பார்த்து கொலை செய்திருந்தால் ஆதில் ஹுசைனை எப்படி கொண்டிருப்பான்? ஒரு முஸ்லிமை எப்படி வந்தவன் கொண்டுட்டு போயிருப்பான்? அவனுக்கு நம்ம எல்லோரும் சமமாகத்தான் அவன் பார்க்கிறான். அனைவரும் இந்தியர்கள் என்று பார்த்து விட்டு நம்மை கொலை செய்து விட்டு சென்றிருக்கிறான். இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் இந்தியர்களாக ஒன்றுபட்டிருக்கிற நம்மை முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று பிரித்து மதத்தை வைத்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட காரியம். அதுல பாதிக்கப்பட்டவர்கள், தம்முடைய கணவனை இழந்தவர்கள், தம்முடைய சகோதரனை இழந்தவர்கள், அந்த பெண்கள் ஆண்கள் அனைவரும் மீடியாக்களுக்கு முன்பாக வந்து நின்று பேட்டி அளித்தார்கள். இதுல முஸ்லிம்களை குறை சொல்லாதீங்க, காஷ்மீர்களை குறை சொல்லாதீர்கள், அவர்கள் தான் எங்களை பாதுகாக்கக்கூடிய அரண்களாக இருந்தார்கள். எனக்கு ஒரு புதிய சகோதரன் இந்த சம்பவத்தின் மூலம் கிடைத்திருக்கிறான். கேரளாவை சார்ந்த ஒரு இந்து பெண்மணி சொல்கிறார், எனக்கு ஒரு புதிய சகோதரன் கிடைத்திருக்கிறான். நான் வீடு வந்து பாதுகாப்பாக சேரும் வரை என்னை விசாரித்துக் கொண்டே இருந்தார். என்னை அனுப்பி வைத்தது அவர்தான். பாதுகாப்பாக கவனமாக
ஊருக்கு என்னை அனுப்பி வைத்தது அவர்தான். அந்த பெண்மணி சொல்கிறாள். இவர்கள் முஸ்லிம்களின் மீது பழி போடுகிற சந்தர்ப்பம் அமையும் போது பழி போடுகிறார்கள். அல்லாஹ் அந்த பழியை துடைக்கிறான். சம்பந்தப்பட்ட நபர்களை வைத்து காஷ்மீர்கள் இந்த சம்பவத்திற்கு சம்பந்தம் அல்ல, அவர்களுக்கும் இதற்கும் எந்த பொறுப்பும் அல்ல. அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலாவிற்கு வந்த மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டார்கள். சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவர்களுக்கு தேவை எல்லாவற்றையும் மத கண்ணோட்டத்திலேயே அணுகிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் முஸ்லிம் இந்து என்கிற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களை பிரிக்கிறார்கள், கூறு கொடுக்கிறார்கள். அப்படித்தானே நம்முடைய வழிபாட்டு தல உரிமையில் தலையிடுகிறார்கள். வக்ஃபு சட்ட திருத்தம் என்கிற பெயரில் ஒன்றை கொண்டு வந்து நம்முடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிற உரிமையை நம்மிடமிருந்து பறிக்கிறார்கள். இந்த நாட்டில் வேறு யாருக்கும் இப்படி சட்டம் கொண்டு வரப்படுகிறதா? இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள், அவசர சட்டம், திருத்த சட்டம் எல்லாமே முஸ்லிம்களாகிய நம்மை குறிவைத்துதான். எந்த அவசர சட்டத்தையாவது இந்திய மக்கள் அனைவரும் தலை நிமிரக்கூடிய வகையில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்களா? மோடி அரசு கொண்டு வந்துச்சா? மன் கி பாத்னு வார வாரம் பேசுறீல்ல, திடீரென்று அவசர சட்டம் பிறப்பிக்கிறார். பாராளுமன்றத்தில் திடீரென்று கூடி விவாதிப்பதற்குரிய கருத்துக்களையே சொல்லாமல் திடீரென்று மசோதா என்று அறிவிப்பு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்வை அவ்வப்போது இவர்கள் நடத்தி ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க. இவங்க என்னைக்காவது இந்திய மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா? இந்த 10 ஆண்டு காலத்துல இவங்க கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் பாருங்க. முத்தலாக்கு தடை சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடிய சட்டம், சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்தம்ங்கிற பேர்ல முஸ்லிம்களின் குடியுரிமை பறிக்கிற சட்டம், இப்போ முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை பறிக்கக்கூடிய வகையில வக்ஃபு திருத்த சட்டம், விவசாயிகளை பாதிக்கிற வேளாண் திருத்த சட்டம், தனியாருக்கு பொது நிறுவனங்களை தாரை பார்க்கக்கூடிய சட்டங்கள். இதுதானே நீங்க கொண்டு வந்த சட்டம். எல்லா இந்திய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நீங்கள் கொண்டு வந்த சட்டம் எது? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எல்லோருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவோம். நீங்க அதை நம்பி பல பேர் ஓட்டு போட்டான். வட மாநிலத்தில் உள்ளவன், ஏன்னா அவன் வித்தவுட்ல வர்றவன் ட்ரெயின்ல 15 லட்சம்னு அவனுக்கு ஒரு பெரிய தொகை போட்டுருவாரு, ஜி போட்டுருவாரு அப்படின்னு ஓட்ட போட்டான். 15 லட்சம் இன்னைக்கு வரையிலும் 2 ஓட்டு போட்டாச்சு. அவன் இன்னைக்கு வரையிலும் 15 லட்சம் யாருக்கும் வரல. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயாவது கேஸ் நமக்கு மானியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த மானியத்தை பிடுங்கி விட்டார்கள். திடீர்னு பெட்ரோல் பங்க்ல பார்த்தா மோடிஜி புகைப்படம் இருக்கு, கேஸ் சிலிண்டரோடு நிக்கிறார். இந்த நாட்டிற்காக உங்கள் சிலிண்டரை நீங்கள் தியாகம் செய்து விடுங்கள், அவருக்காக நம்மையும் சிலிண்டர் கொடுக்கணும். மானியத்தை கேட்கிறாங்க. வெக்கமே இல்லாம நமக்கு தரக்கூடிய மானியத்தை ரத்து செய்வதை மோடிஜி கம்பீரமா அந்த புகைப்பட பேனரில் இருந்து கொண்டு நாட்டிற்காக இதை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். தியாகம் பண்றதுக்குள்ள நம்ம தான் தியாகம் பண்ணணும். நம்ம சாப்பாடு தியாகம் பண்ணணும், நம்ம பள்ளிவாசல நம்ம தியாகம் பண்ணணும். அப்ப வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை மீறி இந்த நாட்டில் பல்வேறு பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுகிறது. பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு இந்திய முஸ்லிம்கள் நம்பினார்கள். ஒரு கட்டத்தில் அந்த முடிவிற்கு வந்தார்கள். ஆனா அதோட முடியலை என்று நடப்பு சொல்கிறது. பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் முடிஞ்சிருச்சு, காசியில் உள்ள பள்ளிவாசல் மீதம் இருக்கிறது, மதுராவில் உள்ள பள்ளிவாசல் மீதம் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்களையும் குறிவைத்து சட்டப்பூர்வமாக அந்த பள்ளிவாசல்களை இடிப்பதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அப்ப இந்த பள்ளிவாசல்களை பறிப்பதற்கு வக்ஃபு என்பது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. அப்ப அந்த தடைக்கல்லை அப்புறப்படுத்தணும். அதுக்கு வக்ஃபு சட்ட திருத்தம் என்கிற பெயரில் உள்ளே வந்து பல்வேறு சட்ட திருத்தங்களை செய்து நம்முடைய நிலத்தை, நம்முடைய பள்ளிவாசல் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நாங்கள் குரல் எழுப்ப மாட்டோமா? இந்த இந்திய நாட்டிலே, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தலைமுக்காடு போடுவதற்கு உரிமை இல்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்ற பொழுது தலைமுக்காடு போட்டால் அது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. எங்களுடைய ஒவ்வொரு மத நம்பிக்கை மீதும் தொடர்ந்து இவர்கள் தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆபத்தான ஒன்றல்ல. RSS சொல்வதை போல மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை நீக்கிவிட்டால் அது முஸ்லிம்களின் உரிமை முதல் கொண்டு கிறிஸ்தவ மக்கள், ஏனைய மத மக்கள், அனைத்து மத மக்களின் உரிமைகளை பறிப்பதோடு சமத்துவ என்கிற அந்த வார்த்தையை நீக்குகின்ற பொழுது, சோசியலிசம் என்கிற வார்த்தையை நீக்குகின்ற பொழுது இங்கே வாழக்கூடிய அனைவரையும் சமம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இந்து மக்களாகவே இருந்தாலும் சரி. திருமாவளவன் கேட்டார்ல,
இந்துக்களே ஒன்று திரளுங்கள் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் எந்த இந்துக்களுக்காக ஒன்று திரண்டீர்கள்? திருமாவளவன் கேள்வி கேட்டார். என்னை கோவிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா? என்னை போன்ற பல பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் தெய்வங்கள் என்று நம்பக்கூடிய வழிபாட்டு தலத்திற்குள்ளே செல்ல முடியவில்லை. அந்த இந்துக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா? மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அவர்களும் இந்து பெண்கள் தான். அந்த பெண்களுக்காக நீங்கள் ஒன்று திரண்டீர்களா? தமிழ்நாட்டிலே தலித்து மக்கள், பிற்படுத்தப்பட்ட பல மக்கள், அவர்களின் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அரசு இடித்த பொழுது அந்த இந்து மக்களுக்காக நீங்கள் ஒன்று திரண்டீர்களா? இந்துக்களை ஒன்று திரளுங்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை என்று ஒரு இந்துவான திருமாவளவன் அவர் சொல்றார். அப்ப இவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலான, முஸ்லிம்களின் சிறுபான்மை சமூக மக்களின் அனைத்து உரிமைகளையும் நசுக்கக்கூடிய வகையில ஒரு பாசிச அரசை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் இடம் தரக்கூடாது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு இவர்களின் மதவெறி போக்கை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு பாசிச ஆட்சி அகற்றப்படும். அப்படிப்பட்ட நாள் வெகு விரைவில் வரும். இவர்கள் எந்த முகமூடி அணிந்து கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இவங்க எந்த கட்சியோடையும் வட மாநிலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவங்க சொல்லக்கூடிய கூட்டணிங்கிறதுலாம் கட்டாயப்படுத்தி கூட்டணி வைக்கிறது தான். கத்திய காட்டி கூட்டணி வைக்கிற மாதிரி மிரட்டி உருட்டி கட்சியை இரண்டாக உடைச்சிருவேன் பயமுறுத்தி தேவைப்பட்டால் இரண்டாக உடைத்து, மகாராஷ்டிராவில் அதைத்தானே பண்ணாங்க. சிவசேனா கட்சி இரண்டாக உடைத்தார்கள். இப்ப நடைபெற்றுக் கொண்டிருப்பது சிவசேனாவின் ஆட்சி என்பார்கள், அல்ல பாஜகவின் ஆட்சி. அதுபோல் தமிழகத்தில் அதிமுகவை இவர்கள் உடைப்பதற்குண்டான வேலையை செய்தார்கள், முடியவில்லை. அதிமுகவையே தின்று செரிக்கக்கூடிய வேலையில் இறங்கிவிட்டார்கள். கூட்டணி அறிவிப்பு செய்வதா இருந்தால் எடப்பாடியில் அறிவிப்பு செய்யணும். அவர் தானே ஒரு பெரிய கட்சியின் தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் அமைதியா இருக்கிறார். அப்படியே கீழே குனிஞ்சி நம்ம மக்கள் துவா ஓதும்போது ஆமீன் ஆமீன் தலையாட்டுவாங்கல்ல, அது மாதிரி அமைதியா இருக்கிறார். அமித்ஷா தான் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவர் மீடியாவை பார்த்து பேசுவதற்கு கூட இல்லை, அதற்கான உரிமை கூட அவருக்கு வழங்கப்படவில்லை. அமித்ஷா இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்கிறார். அதை மறுத்து பேசுவதற்கு கூட அதிமுகவுக்கு தைரியம் இல்லை. அப்ப எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதில் காத்து நிற்கிறது. பிஜேபியும் RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகள் வேறு வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு வர தயாராக இருக்கிறார்கள். அவற்றை இனம் கண்டு ஜனநாயக சக்திகள் அவற்றை புறந்தள்ளுகின்ற பொழுதுதான் நாம் ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சியை, ஜனநாயக பூர்வமான அரசை கட்டமைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.